ஒரு செய்தி ஒன்று நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. மும்பையில் சொமோட்டோவில் வேலை செய்யக்கூடிய உமாசங்கர் அப்படிங்கிறவர் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திலே 1,00,000 கிட்ட அவர் வருமானம் ஈட்டியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 13லிருந்து 14 மணி நேரம் கிட்ட வந்து அவர் வந்து வேலை பார்த்து இந்த வருமானத்தை ஈட்டியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1000த்துக்கும் மேற்பட்ட ஆர்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று போட்டிருந்தாங்க. நீங்கள் அதில் கீழே பார்த்தீங்கன்னா, அதில் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, சூப்பர் அப்படியே உழைப்பே உயர்வு, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ், ஏகப்பட்ட கமெண்ட் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபயர் விட்டு உண்மையிலே இப்படி தான் உழைக்கணும், இப்படி தான் முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்டு அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்ப இதுபோல வந்து இத ஆதரிக்கக்கூடியவங்களுக்கு நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இப்ப இவர் 14 மணி நேரம் வேலை பார்த்தாரே, இவ்வளவு தூரம் அவரெல்லாம் புகழ்றாங்க, இப்படி வேலை பார்க்குறார் அப்படின்னு சொல்றாங்க. இதே இது 24 மணி நேரம் வேலை பார்த்தா நாம என்ன சொல்லுவோம்? இது மொத்தமே ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். 24 மணி நேரத்துல நீ 14 மணி நேரம் ஓடி உழைக்கிறாரு, அருமையா சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாராட்டும்போது, 24 மணி நேரம் உழைச்சார் அப்படின்னா, நாம இதே பாராட்டுவோமா? இந்த பாராட்டுற விஷயம் இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, நீங்க மூடர் குடம் படத்துல ஒரு டயலாக் வரும். சென்ட்ராயன் நீங்க வந்து இதுக்கு வந்து நீங்க பெருமைப்படக்கூடாது, இதுக்கு வெட்கப்படணும் அப்படின்ட்டு. ஸோ நாமளும் இத பார்த்து வந்து ஃபயர் விடுறதோ, இத பார்த்து பெருமைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இத பார்த்து அச்சப்படணும், கோவப்படணும். ஏன்னா, இன்னைக்கு வந்து ஒரு சட்டப்படி 8 மணி நேரம் வேலை நேரம் என்பது கிட்டத்தட்ட 140 வருஷத்துக்கு முன்னாடி பல கட்ட போராட்டத்துக்கு பிறகு தான் சட்டமா ஆயிருக்குது. நீங்க அந்த காலகட்டத்தில கிட்டத்தட்ட 18 மணி நேரம், 20 மணி நேரங்கிறது ஆலைகள்ல உழைப்பா இருந்துச்சு. நீங்க வேற எந்த சமூக நிகழ்வுகளையும், இல்ல நீங்க குடும்பத்தோடையும் நீங்க இருக்கவே முடியாது. முழுக்க முழுக்க வேலைய முடிச்சுட்டு வந்து தூங்குனா மறுபடியும் வேலை. ஒரு மிகப்பெரிய கொத்தடிமையான நிலையில தான் அன்னைக்கு இருந்துச்சு. இதையெல்லாம் அன்னைக்கு இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் போராடி, நீங்க சிக்காகோ வீதியில போராடி, நீங்க பெண்கள் வந்து பல தொழிற்சாலைகள் வழியா போராடி, பலகட்ட போராட்டத்துக்கு பிறகு தான், நீங்க வந்து அதில வந்து 8 மணி நேர வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம் அப்படிங்கிற ஒரு கோஷத்த முன்வச்சு, மிகப்பெரிய போராட்டங்கிறது நடந்துச்சு. அதற்கு பிறகு தான் பல நாடுகள்ல நீங்க சட்டமேங்கிறது 8 மணி நேரம் வேலை அப்படிங்காச்சு. நீங்க கூடுதல் மணி நேரம் அப்படிங்கிறது வாரத்துக்கு 4 மணி நேரமோ அந்த மாரி வச்சு சட்டங்கள் இயற்றப்பட்டுச்சு. ஆனா, இன்னைக்கு அதையெல்லாம் மீறி கிட்டத்தட்ட 8 மணி நேரம் வேலைங்கிறதே வந்து என்னன்னா, நீங்க 12 மணி நேரம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி முதலாளித்துவ அரசுகள் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப இந்த வேலை நேர அதிகரிப்புங்கிறது, இந்த டெலிவரி பாய் இது மாரி கிக் ஒர்க்கர்ஸ் இதில மட்டும் கிடையாது. எல்லா இதிலுமே இந்த வேலை நேர அதிகரிப்புங்கிறது இருக்குது. இந்த வேலை நேரத்த அதிகரிக்கிறாங்கன்னா, நீங்க இந்த முதலாளித்துவ அமைப்புல நீங்க ஒரு நிறுவனம் வந்து அதிகமா வந்து லாபத்த பெருக்கணும் அப்புட்ன்னா, இந்த வேலை நேரத்த அதிகரிக்கிறது மூலியமா தான் அவங்களுடைய லாபத்த பெருக்கலாம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதனால தான் நீங்க 8 மணி நேரத்த வந்து 12 மணி நேரமா ஆக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சிங்கிறது எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நீங்க கேட்கலாம். இப்ப நீங்க இந்த மாரி கிக் ஒர்க்ஸ் அது வந்து Zomatoவா இருக்கட்டும், இல்ல Rapidோவா இருக்கட்டும், இல்ல வந்து Swiggyயா இருக்கட்டும், பல டெலிவரி வேலைகள் நெறைய இருக்குது. நீங்க வந்து Flipkart மினிட்ஸ் அப்படிங்கிறது நெறைய இருக்கு. அப்ப இதில வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து என்ன நெனைப்பாங்க அப்புட்ன்னா, எனக்கு வந்து ஒரு நாளைக்கு வேலை பார்த்தா எனக்கு ஒரு ரூ. 500 கிடைக்குது. ஆனா எனக்கு ரூ. 1000 தேவைப்படுது. ஸோ அப்பன்னா நான் வந்து வேலை பார்த்து ஏர்ன் பண்றது எனக்கு நல்லது தானே. அப்ப எனக்கு தேவை அதனால நான் உழைக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இப்ப நம்ம ஆல்ரெடி 8 மணி நேரம் வேலை பார்க்குறோம். நாம கூடுதலா வேலை பார்த்து ஒரு ரூ. 500 தேவைப்படுது. அப்படினால கூடுதலா வேலை பார்த்து அந்த இத ஏர்ன் பண்றோம். சரி, இப்ப எனக்கு இன்னும் கூடுதலா ஒரு ரூ. 100 வேலை தேவைப்படுது. அப்ப என்ன செய்வோம்? இன்னும் 2 மணி நேரம் வேலை பார்ப்போம். சரி, எனக்கு இது அத விட இன்னும் எனக்கு ரூ. 200 தேவைப்படுது அப்படின்னா, இன்னும் 2 மணி நேரம் வேலை பார்க்குறது. இல்ல எனக்கு ரூ. 500 பத்தாது. எனக்கு ஒரு நாளைக்கு ரூ. 2000 தேவைப்படுது. அந்த அளவுக்கு என் நிலைமையில இருக்கு அப்படின்னா, அப்ப இன்னொரு 6 மணி நேரம் வேலை பார்க்கிறதா? நீங்க இப்படி இன்கிரீஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்க 24 மணி நேரம் வேலை பார்த்தா தான், நீங்க உங்களுடைய நெருக்கடிய சமாளிக்கிற மாரி இருக்கிற மாரி ஆயிரும். ஸோ, அதற்காகத்தான் நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பணவீக்கத்துக்கு ஏற்ற மாரி உங்களுடைய சம்பள உயர்வுங்கிறது இருக்கணும். இன்னைக்கு நீங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க 1 லிட்டர் பெட்ரோல் வந்து நீங்க ரூ. 60க்கு போட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட அது ரூ. 105 ரூ. 107 கிட்ட விக்குது அப்படின்னா, உங்களுக்கான இன்னைக்கு இருக்கக்கூடிய பணவீக்கத்துக்கு ஏத்த மாரி உங்களோட சேலரியும் உயரணும். ஸோ, அப்பன்னா நீங்க எந்த நிறுவனத்தில வேலை பார்த்தாலும், இத நிறுவனங்கள் உறுதிப்படுத்துறதுக்கு நீங்க தொழிற்சங்கமா ஒன்றிணைஞ்சு போராடணும், கோரிக்கையில வைக்கணும். அத விடுத்துட்டு, எனக்கு நான் மணி தேவைப்படுது, நான் 4 மணி நேரம், 5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா போவேன்னா, கடைசியில 24 மணி நேரம் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கும். ஏன் அப்புட்ன்னா, நீங்க இடதுசாரிகள் தொடர்ச்சியா நீங்க சமூக பாதுகாப்பான ஒரு வேலை வேண்டும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டே இருக்காங்க கோரிக்கையா. ஏன்னா சமூக பாதுகாப்பான வேலை என்னன்னா, நீங்க ஒரு தொழிலாளிக்கு வந்து இஎஸ்ஐ இருக்கணும், பிஎஃப் இருக்கணும், கிராஜுவிட்டி இருக்கணும், அவங்களுக்கான விடுப்பு எடுக்கிறதுக்கான உரிமை இருக்கணும். இதெல்லாம் தான் சமூக பாதுகாப்பான திட்டம்.
ஆனால் இப்போ இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே இந்த சமூக பாதுகாப்பு திட்டத்தை ஃபுல்லாக மொத்தமாக அழிச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த கிக் ஒர்க்கர்ஸில் அந்த சமூக பாதுகாப்பு திட்டங்கிறது எதுவுமே கிடையாது. அவருக்கு வந்து இஎஸ்ஐ கிடையாது, பிஎஃப் கிடையாது, கிராஜுவிட்டி கிடையாது, எதுவும் கிடையாது. அன்னன்னைக்கு வேலை பார்த்தாரா சம்பளம் வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ இதிலே சொன்னாங்கல்ல, இதில் வேலை பார்த்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துலேயே வந்து ₹1,00,000 கிட்ட ஏர்ன் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவருக்கு என்ன சமூக பாதுகாப்பு இருக்குது? நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வண்டி ஓட்டினார்னா அவருக்கான அவர் உடம்புல ஏற்படக்கூடிய முதுகு வலி, இல்லை பைல்ஸ் வரதா இருக்கட்டும், நீங்கள் வெயில் அலையிறதுனால ஸ்கின் ப்ராப்ளமாக இருக்கட்டும், நீங்கள் கிட்டத்தட்ட அதிகபட்சம் ஒரு 7 வருஷம் 8 வருஷத்துலேயே நீங்கள் உடம்புல அடுத்து வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது. நீங்கள் அதன் மூலிமா வந்து நீங்கள் எடுத்த பணம் முதற்கொண்டு நீங்கள் உங்களுடைய மருத்துவத்துக்கு செலவழிக்க கூட பத்துமான்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு மோசமான இதுதான். நீங்கள் பெருசாக தெரியலாம். ஒரு மாதத்தில் இவர் வந்து கிட்டத்தட்ட 1,00,000 சம்பாதிச்சிட்டாரு அப்படிங்கிறது ஒரு செய்திக்கு வேணால் பெருசாக தெரியலாம். ஆனால் நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டால் தான் தெரியும். நீங்கள் ஏன் இப்படிப்பட்ட சூழலை வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியும். எனக்கு வேறு வழி இல்லை, எனக்கு என்ன விருப்பமாக இவ்வளோ நேரம் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு தான் சொல்லுவார். ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு பெரிய பெரிய பிரச்சனைக்கு முக்கியமான காரணங்கிறது நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர் சட்டமாக இருக்கட்டும், இல்லை சமூக பாதுகாப்பு விஷயம் இல்லாமல் இருக்கட்டும், இது எல்லாமே தான் காரணமாக இருக்குது. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி கிக் ஒர்க்கர்ஸரில் வந்து என்னென்னா எந்த விதமான சட்ட பாதுகாப்புமே கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்கள் அவங்கள எல்லாமே வந்து என்னென்னா ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி தான் வேலைக்கு எடுக்கிறாங்க. பார்ட்னர் அப்படின்னா நீங்கள் ஒரு எம்ப்ளாயர்னு இருந்தால் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயர் வந்து சட்டப்பூர்வமாக இந்த விஷயங்கள்லாம் கொடுக்கணும். அவருக்கு வந்து இஎஸ்ஐ கொடுக்கணும், அவருக்கு வந்து பிஎஃப் இது பண்ணணும், வேலையை முடிச்சு போனாங்கன்னா கிராஜுவிட்டி கொடுக்கணும். இந்த 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 திட்டங்கள்லாம் சட்டத்துப்படியான வரும். அப்போ இவங்க சொல்கிறது என்னென்னா அவர் வேலையாள் கிடையாது, என்னுடைய பார்ட்னர் அப்படிம்பாங்க. ஒரு பார்ட்னருங்கிறது ஒரு பிஸ்னஸ் பண்ணார்னா 2 பேரும் முதலீடு போட்டிருப்பாங்க, அவர் தான் பார்ட்னர். ஆனால் இங்கே இந்த இடத்துல இது விதமான அந்த சட்ட பாதுகாப்பு சமூக பாதுகாப்பு திட்டத்தெல்லாம் வந்து புறக்கணிச்சிட்டு ஒரு சேஃப்டியாக இருக்கிறதுக்காண்டி இந்த நிறுவனங்கள்லாம் என்ன செய்யுது அப்படின்னா பார்ட்னருங்கிற பேரில் நீங்கள் வந்து அவரை முதலீடு எல்லாமே அவரோட முதலீடாக தான் இருக்கும். எந்த முதலீடு நிறுவனம் பண்ணுறது கிடையாது. வண்டி அவரோட முதலீடு, ஃபோன் அவரோட முதலீடு. அவங்க பண்ணுறது ஒரே ஒரு ஆப் மட்டும்தான். ஒரு ஆப்பை மட்டும் ரெடி பண்ணி வச்சு அவங்க வந்து அதன் மூலிமா பணம் ஈட்டக்கூடிய நடைமுறை தான் இருக்குது. இதனால் தொழிலாளிக்கு எந்தவித சட்ட பாதுகாப்புமே இல்லை அப்படின்னு தான் நாம் சொல்லணும். இப்போ இதே செய்தி மாதிரி இன்னொரு விஷயமே வந்து சமூக வலைதளங்களில் பார்த்துருக்கோம். அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வயதான முதியவர் ஏதோ ஒரு வேலை பார்ப்பார். ஒரு 80-85 வயசுக்கிட்ட இருக்கும். நீங்கள் வந்து ஏதோ ஒரு தள்ளுவண்டி இழுத்துட்டு போவார், ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பார். அதுக்கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப அவர் புகழ்ந்து உழைப்பு, இந்த வயதின் உழைப்பு, தள்ளாடு வயதிலும் அவரே சொந்தமாக உழைச்சி வாழ்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து ஒரு பெருமிதமாக பேசிகிட்டு இருப்போம். ஓகே, அவர் வேலை பார்க்குறாரு, ஏர்ன் பண்ணுறாரு, அதெல்லாம் சரிதான். ஆனால் அதை எந்த பார்வையில் பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்கணும். நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா, என்ன தாத்தா நீங்கள் இப்படி வேலை பார்க்குறீங்களே, நீங்கள் இதை பிடிச்சி தான் வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்போ அவர் சொல்லுவார், அவர் வாழ வழி இல்லாமல் தம்பி இந்த மாதிரி வேலை பார்க்குறேன் அப்படி தான் சொல்லுவார். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு சமூக பாதுகாப்பு திட்டங்கிறது நீங்கள் பென்ஷன் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அவர் 60 வயசுக்கு ஓய்வு போடுறாரா, நீங்கள் கடைசி காலம் வரைக்கும் நீங்கள் அவர் வாட்ட பென்ஷனை வாங்கிட்டு அவர் வாட்ட வந்து நிம்மதியாக அவருடைய கடைசி காலங்களில் கழிப்பார். இதுக்கெல்லாம் எதுவும் வழி இல்லாதனால தான். நீங்கள் ஒன்று அவருக்கு இந்த மாதிரி பென்ஷன் திட்டம் எதுவுமே இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி தான் இன்றைக்கி சமூக அமைப்பு இருக்குது. எந்தவித சமூக பாதுகாப்பு திட்டமும் இல்லை. அவருடைய குழந்தைகள் வந்து பல்வேறு காரணங்களால் அவங்க வெளியே இருப்பாங்க, அவங்க பாதுகாக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற நிலையில் அவர் வாழவே வழி இல்லாமல் தான் அவர் அந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருப்பார். ஆனால் இதையெல்லாம் நம்ம தெரியாமல் அவர் வந்து தள்ளாடுற வயதில் கூட வந்து அவர் வந்து உழைச்சி சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படி மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அது அந்த ஆங்கிளில் பார்க்கக்கூடாது. நீங்கள் இன்றைக்கி 60 வயசில் வந்து ஓய்வு பெற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய பென்ஷனோ எதுவுமே வராது. நீங்கள் 65 வயசு ஆனாலும் கூட நீங்கள் அந்த வயசுலையும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 300-400 தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போய் உழைச்சி சம்பாதிச்சுட்டு தான் வரணும். இப்போ அத்தனை பேர் நம்ம அதை பாராட்டி என்கரேஜ் பண்ணுறவங்க யோசிச்சு பார்க்கணும். நாம் இந்த 60 வயசு 70 வயசில் நாம் அதே மாதிரி காசு இல்லைனா போய் உழைக்க முடியுமா அப்படின்ட்டு, உடல்நிலை அந்தளவுக்கு ஒத்துக்கிடுமா, இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த சமூக அமைப்பு மாறினாதான் இதற்கான ஒரு தீர்வுலாம் கிடைக்கும் அப்படிங்கிறது. எனவே இது மாதிரி வேலை நேரம் அதிகரிப்பு, இது மாதிரி தொழிலாளர் விரோத நடவடிக்கை, இது போன்றதுக்கெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, நீங்கள் வேலை நேரம் அதிகரித்தா அதுக்கு எதிராக வந்து போராடணும். அது மாதிரி குறைந்தபட்ச ஊதிய சட்டங்கிறது இருக்குது. அந்த ஊதிய சட்டத்தை அமல்படுத்த சொல்லி நாம் போராடணும். இன்னொன்று அந்தந்த காலத்தில் பணவீக்கத்துக்கு ஏற்ற மாதிரியான ஊதிய உயர்வை கொடுக்கணும்னு சொல்லிங்கிறத வலியுறுத்தணும். மேலும் இன்றைக்கி இந்த கிக் ஒர்க்கர்ஸ் மாதிரி விஷயங்கள் எல்லாமே தொழிலாளி ஒன்றுபடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்னா நிறுவனத்தில் 500 பேர் 1000-600 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா ஒரே மாதிரி ஒன்று கூடுறாங்க, அவங்களுக்கான கோரிக்கைக்காண்டி போராடுறாங்க. இப்போ சாம்சங் தொழிலாளர் போராட்டம் பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஆனால் இது மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன வேலைகள் இது மாதிரி வரும்போது அப்படின்னா ஒரு தொழிலாளி இன்னொரு தொழிலாளிக்குமே வந்து எந்த உறவுமே கிடையாது.
இங்கே ஒருத்தர் இங்கேருந்து டெலிவரி போனார்னா இன்னொரு சைடு அவர் அங்கே டெலிவரி போவார். இவர் இங்கே வேலை பார்க்காரங்க கூட யாருக்குமே தெரியாது. எந்த தொடர்புமே கிடையாது. ஸோ இது மாதிரி தொழிலாளர் விரோதமான விஷயங்கள், இந்த மாதிரி தொழிலாளருக்கு விரோதமாக நடக்கக்கூடியது, ஊதிய உயர்வு, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக போராடணும். அரசினுடைய கொள்கைகள் என்னன்னா, தொழிலாளருக்கு ஒரு சாதகமான கொள்கைகளாக இருக்கிறதுக்கு தொடர்ந்து வலியுறுத்தணும். அப்படிலாம் இல்லை அப்படின்னா, கிட்டத்தட்ட 140 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு நிலை இருந்துச்சோ, 18 மணி நேரம், 20 மணி நேரம் வேலை பார்த்து ஒரு கொத்தடிமையாக வாழக்கூடிய நிலை இருந்துச்சோ, அதே நிலை தான் மீண்டும் ஏற்படும்.